Okay, welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து zero divisors. அதுக்கு முன்னாடி சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். Result in a skew field R, number 1, ax equals ay, comma a not equal to 0 imply x equals y. Number 2, xa equals ya, comma a not equal to 0 imply x equals y. Number 3, ax equals 0 if and only if either a is 0 or x is 0. The first two is called cancellation law. Cancellation law in a ring la irukkude cancellation law. Third property, எந்த ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிங்கனாலும் அதுவும் நான் ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுது. இது ஸ்கியூ ஃபீல்டில் தான் ட்ரூ. ஓகே, லெட்ஸ் ப்ரூவ் திஸ் proof. Proof பார்க்கலாம். So let's assume the first one. Let ax equals ay, comma a not equal to 0. Skew field la எந்த ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்தீங்கனாலும் அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். As or is a skew field, ஆர் ஸ்கியூ ஃபீல்ட் இருக்கனால ஏ நான் ஜீரோவாக இருக்கனால ஏ இன்வர்ஸ் வந்து ஆரில் இருக்கும். ஓகே, அப்போ ரெண்டு பக்கமும் இப்போ ஏ இன்வர்ஸோவில் ஆப்ரேட் பண்ணுங்கள். ஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏஒய்னு வரும். தட் இம்ப்ளாய் யூஸிங் அசோசியேட்டிவிட்டி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? ஏ இன்வர்ஸ் இஸ் இ, therefore e into x is x, therefore x equals y. ஸோ கேன்சலேஷன் law holds valid. சிமிலர்லி நீங்கள் செகண்ட் ஒன்னா இதே மாதிரி நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, சிமிலர்லி we can prove 2. Okay, so let me prove the third one. So தேர்டுக்கு போகலாம். அப்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு எடுத்துகிட்டு எதிர் எக்ஸ் ஜீரோ அல்லது ஏ ஜீரோ அப்படின்னு காட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ நான் அசம்ஷன். ஓகே, தேர்ட் ஒன், assume ax equals 0. ரைட்? இப்போது நான் என்ன கன்வென்ஷனுக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? ஏ ஜீரோ இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் a could be non-zero ன்னு எடுத்தாச்சு. இப்போது ஏ நான் ஜீரோ இருக்கனால ஆர் இஸ் ஸ்கியூ ஃபீல்ட். அப்போது ஏ இன்வர்ஸ் எக்ஸ்ட் ஆகும். அப்போ ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் ஆப்ரேட் பண்ணிடுங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏ இன்வர்ஸ் ஜீரோன்னு வரும். பட் ஜீரோவோட நீங்கள் ஏதோ மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஜீரோ தான் வரும்னு ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்போ திட்ஸ் ஜீரோ. யூஸிங் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? ஏ இன்வர்ஸ் ஏ இன்ட்டு எக்ஸ்னு வரும். A inverse A is E, therefore x equals 0. So we have proved, right? Conversely, assume either A is 0 or x is 0. either A is 0 இல்லை x is 0 எடுத்துட்டான். ஜீரோவோட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஜீரோ தான் வரும்னு சொல்லி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். therefore ax could be 0. Okay, so that's the end of the story. So remark, skew field தான் எந்த ரெண்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டை எடுத்து ப்ராடக்ட் பண்ணிங்கனாலும் நான் ஜீரோவாக வரும். சரிங்களா? இன் ஜெனரல் ரிங்கில் அது மாதிரி வரணுங்கிற அவசியம் கிடையாது. So I have to give some example. So in R2
in R2 multiplication எப்படி நம்ம define பண்ணோம், x1 y1 dot x2 y2 multiplication எப்படி define பண்ணோம் equals x1 x2 y1 y2 define பண்ணோம் இல்லையா. ஓகே, இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 0 அதே மாதிரி 0 1ஐயும் ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரப்போகுது, ஆஸ் பர் திஸ் ஒன் இது ரெண்டும் நான் ஜீரோ நம்பர், பிகாஸ் 0 0 தான் அதில் ப்ளஸ்ஸை பொறுத்த ஐடென்டி எலமெண்ட், ரைட். அப்போ அதான் ஜீரோ எலமெண்ட். அப்போ இது ரெண்டுமே நான் ஜீரோ எலமெண்ட். அப்போது இப்போ நான் ஜீரோ எலமெண்ட் ரெண்டே நான் ப்ரொடக்ட் பண்ணால் என்ன வரப்போகுது, 1 into 0 0 into 1 that is equals 0 0. அப்போ ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட்டை பெருக்கினாலும் நம்மளுக்கு இங்கே 0 வரும். ஓகே, ரைட். நாட் ஒன்லி தட், நீங்கள் ஒரு கோஆர்டினேட் 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் a 0 டாட் 0 b அப்படின்னு எடுத்தீங்கனாலும் என்ன வரப்போகுது, தட் இஸ் a into 0 0 into b that is equals 0 0. ஸோ அப்போ என்ன ஆகுது, தட் இஸ் ரெண்டு நான் ஜீரோ நம்பரை பெருக்குன்னா 0 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறீங்க. நம்பர் 1, திஸ் இஸ் an example number 1. இதே மாதிரி அடுத்து என்ன சொல்லலாம், ஓகே, let us consider the matrices M2R. இப்போ in M2Rல நம்ம எடுக்கக்கூடிய matrices is 1 0 0 0 and 0 1 0 0. இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரப்போகுது, if I multiply these two matrices, what we get, so using row by column method multiply பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 0 + 0 0, அடுத்து 0, அடுத்து 0, அடுத்து ஆல்சோ 0. அப்போ ரெண்டு நான் ஜீரோ மேட்ரிசஸ் எடுத்து ப்ரொடக்ட் பண்ணிங்கனாலும் என்ன கிடைக்குது, தட்ஸ் ஆல்சோ 0. நாட் ஓன்லி தட், லெட் அஸ் கன்சிடர் another example, Z6. In Z6, what about 2 into 3? 2ம் 0 எலமெண்ட் கிடையாது, அதே மாதிரி 3யும் 0 எலமெண்ட் கிடையாது. இப்போ மல்டிப்ளிகேஷன் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வர போகுது, 2 into 3 is 6, 6 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் could be 0, therefore it's 0, ரைட். அப்போது என்ன ஆகுது, இங்கேயே ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து ப்ரொடக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. பட் திஸ் இஸ் நாட் ட்ரூ இன் ஸ்கியூ ஃபீல்டில் இது ட்ரூ கிடையாது. பட் ஜென்ரல் ரிங்கில் இது மாதிரியான பாசிபிலிட்டி வருது. அப்போ இந்த மாதிரி எப்படி ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வருதுன்னா அந்த மாதிரி எலமெண்ட்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிவைசஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் a definition of zero devices. So definition, let R be a ring a non-zero element A belongs to R is called a zero divisor if ஒரு non-zero element எப்போ zero divisor சொல்லுவோம் அப்படின்னா is called a zero divisor if there exists B not equal to 0 belongs to R ஒரு non-zero element Rல கண்டுபிடிக்க முடியணும். எப்படின்னா such that either AB is 0 or BA வந்து 0 வரும். ஓகே, இப்படி வந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்ல போகிறோம், A வந்து zero divisor அப்படின்னு சொல்ல போகிறோம். and A and B are called zero devices ன்னு சொல்லிக்கலாம். 3 எக்ஸாம்பிள் ஆல்ரெடி we have discussed in the previous remark. அப்போ 3 எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம், ஜியில் there is no zero devices, there is no zero devices, zero devicesே கிடையாது இண்டீஜர்ஸ்க்கு. அதே மாதிரி எனி ஸ்கியூ ஃபீல்டு எடுத்துட்டிங்கனாலும் கிடையாதுன்னு ஆல்ரெடி we have proved. Any skew field, so these are remarks, any skew field has no, any skew field
has no zero divisors. Zero divisors இருக்காது skew fieldக்குலாம். But in general ringல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம already we have discussed 3 examples, right? Okay. Now let me go to some results. ஒரு 2-3 results பார்த்துட்டு அதோட இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். Okay. Result number 1. A ring R has no zero divisor. No zero divisors. Zero divisors illa appadina. So if and only if cancellation laws holds in R. Zero divisors illa appadina cancellation law valid ஆகும். அதே மாதிரி cancellation law valid ஆனிச்சு அப்படின்னா அந்த ரிங்குக்கு zero divisors இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? Let's prove this. Proof. இப்போ மொதல் assumption, assume R has no zero divisors. Zero divisors இல்லை அப்படின்னு assumption எடுத்தாச்சு. இப்போ cancellation law holds ஆகான்னு பார்க்கணும். சரிங்களா? Let's try. இப்போ cancellation law என்ன, AXும் AOயும் ஈக்குவலாக இருக்குது, கம்மா A நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லணும், எக்ஸும் ஓயும் சேம் தான். தட் மீன்ஸ் A ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ரைட். இப்போ இதுலேருந்து என்ன கொண்டு வர முடியும், AOயை இந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ தட் மீன்ஸ் ரெண்டு சைடும் அடிட்டிவ் இன்வர்ஸால் கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது, AX மைனஸ் AY ஈக்குவல் 0ன்னு வந்துடும். ரைட்டா? யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி A நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். A இன்ட்டு X மைனஸ் Y ஈக்குவல் 0ன்னு வந்துடும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இங்கே ஜீரோ டிவைசஸ் இல்லை, அந்த A நான் ஜீரோ எலமெண்ட்னு சொல்லியாச்சு. அப்போ A நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கனால ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டோட ஒரு எலமெண்ட் பெருக்கி வந்து எனக்கு 0 வருது அப்படின்னா என்ன ஆகும், சப்போஸ் X மைனஸ் Y நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா A வந்து ஜீரோ டிவைசராக மாறிடும். ரைட்டா? அப்போ X மைனஸ் Y என்னவாக தான் இருக்கணும், இங்கே 0வாக தான் இருக்கும். ஸோ தட் இம்ப்ளை X minus Y equals 0 since R has no zero divisor. R க்கு zero divisor கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அப்போ X minus Y அப்போ என்ன ஆகும், 0வாக இருந்தால் தான். அப்போ ஒரு ஏயோட ஒரு 0 பெருக்கும் போது எனக்கு 0 வருது அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. R has no zero divisor. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து கன்க்ளூஷன் இம்ப்ளைஸ் X equals Y. அப்போது 1 way வருது. அப்போது இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்டுக்கும், இப்போ லெஃப்ட்டுக்கு சொல்லியிருக்கோம், இதே மாதிரி நீங்கள் ரைட்டுக்கும் சொல்லிக்கலாம். ஓகே. அப்போ கேன்சலேஷன் சிமிலர்லி என்ன சொல்லலாம், அப்போ நீங்கள் சிமிலர்லி XA equals YA, A not equal to 0 இம்ப்ளை இதே மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா X equals Yன்னு காட்டலாம். அப்போ ரெண்டு கேன்சலேஷன் ஆகும், இங்கே ஹோல்ஸ் ஆகும். ஓகே. Now let me go to the converse part. அப்போ cancellation ஹோல்ஸ் ஆகுதுன்னு எடுத்துகிட்டு அந்த ஆருக்கு ஜீரோ டிவைசரே இல்லை அப்படின்னு காட்ட போகிறோம். ஓகே. லெட்ஸ் ட்ரை. Conversely assume the cancellation laws valid in R. இது ஆரில் நடக்குதுன்னு எடுத்துட்டோம். இப்போ ஆருக்கு வந்து ஜீரோ டிவைசஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோம். அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், லெட் AB ஈக்குவல் 0ன்னு எடுத்தாச்சு. ஏயும் பியையும் ப்ராடக்ட் பண்ணால் 0 வருது அப்படின்னு எடுத்துட்டேன். அண்டு என்ன கன்வென்ஷன் எடுத்துட்டேன், A வந்து நான் ஜீரோ நம்பர்னு எடுத்தாச்சு. ரைட்டா? இப்போ என்ன சொல்லணும், B வந்து 0ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா A அப்போ ரெண்டு எலமெண்ட்டை பெருக்கும்போது 0 வருது அப்படின்னா ஒரு எலமெண்ட் 0வாக தான் இருக்குதுன்னு காமிக்க போகிறோம். அப்போ B வந்து என்ன காட்ட போகிறோம், 0 தான் அப்படின்னு காட்ட போகிறோம்.
ரைட்டா? இப்போ ஏபி ஈக்குவல் 0, அப்போ 0வை எப்படி எழுதிக்கலாம்? ஏ இன்ட்டு 0ன்னு எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு 0 ஸோ 0. இப்போ கேன்சலேஷன் லா ஹோல்ஸ் அது பிகாஸ் ஏ நான் ஜீரோ தானே. இப்போ கேன்சலேஷன் லா அப்போ என்ன சொல்லுது? அந்த ஏ ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆக போகுது? we get b equals 0. Therefore அப்போ என்ன ஆகுது? a is not a zero divisor. a is not a zero divisor. இதே மாதிரி அப்போ நீங்கள் எந்த ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்தீங்கனாலும் அது ஜீரோ டிவைசர் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண முடியும். ஹென்ஸ் அப்போ கன்க்ளூஷன் ஹென்ஸ் or has no zero divisors அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே ரைட். ஓகே லெட் மீ கோ டு த ரிசல்ட் டூ. Any unit in R cannot be a zero divisor. ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா அது ஜீரோ டிவைசராக இருக்காது அப்படின்னு சொல்ல போகிறோம். ப்ரூஃப் பண்ணலாமா? ஓகே ப்ரூஃப். யூனிட்னா என்ன? எந்த எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு பேர் யூனிட் சொல்ல போகிறோம். லெட் ஏ பி அ யூனிட் இன் ஆர்னு எடுத்தாச்சு. இப்போ ஏ வந்து ஜீரோ டிவைசர் இல்லை அப்படின்னு காட்ட போகிறோம். சரிங்களா? ஓகே, சப்போஸ் ஏபி வந்து ஜீரோ வருதுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஏயும் பிஏயும் ப்ராடக்ட் பண்ணால் ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ வருது அப்படின்னா இப்போ என்ன சொல்லணும்? எது பி ஜீரோ, பிக்கு ஜீரோ இல்லை பி நான் ஜீரோவாக இருக்கலாம். பி நான் ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும்? ஏ குட் பி ஜீரோ டிவைசராக மாறிடும். ஓகே, இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்? பி குட் பி ஜீரோ அப்படின்னு காட்ட போகிறேன். இப்போ ஏ வந்து யூனிட்டாக இருக்குன்னா அப்போ ஏக்கு இன்வர்ஸ் எக்ஸ்ட்ராக இப்போ ரெண்டு பக்கமும் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏபி equals a inverse into 0, but a inverse into anything into 0 is 0, right? அது வந்து 0 தான் வரப்போகுது. அது ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டு வரீங்களா? இப்போ இதை அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது a inverse into a வரும். a inverse into a is 1. அப்போ 1 into b is b, therefore b could be 0, right? ஓகே, ஸோ அப்போ b வந்து 0 மாறுது. சிமிலர்லி இதே மாதிரி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணலாம்? பிஏ ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இம்ப்ளைஸ் பி இஸ் ஆல்சோ ஜீரோன்னு காட்டலாம். தேர்ஃபோர் அப்போ கன்க்ளூஷன் என்ன? பி வந்து ஜீரோ வர்றதுனால ஏ இஸ் நாட் அ ஜீரோ டிவைசர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஹென்ஸ் ஏ இஸ் நாட் அ ஜீரோ டிவைசர் ஆஃப் ஆர். ஆரில் எந்த நீங்கள் யூனிட் எடுத்திங்கனாலும் அந்த ஜீரோ டிவைசராக வராது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போது வாட் அபவுட் த கான்வர்ஸ்? இதோட கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஜீரோ டிவைசராக இல்லைன்னா அது யூனிட்டாக இருக்குமா வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன் ஜென்ரல் அவசியம் இல்லை. ரிமார்க், இன் ஜீல 2ங்கிறது இஸ் நாட் அ ஜீரோ டிவைசர். 2ஓட நீங்கள் நான் ஜீரோ நம்பர் எதை ப்ராடக்ட் பண்ணிங்கனாலும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஜீரோ வராது. ஸோ இஸ் 2 இஸ் நாட் அ ஜீரோ டிவைசர். அண்ட் 2 யூனிட்டும் கிடையாது. 2 இஸ் நாட் அ யூனிட், ரைட்? அது யூனிட்டும் கிடையாது, ஜீரோ டிவைசரும் கிடையாது. அப்போ என்ன ஆகுது? எந்த நீங்கள் யூனிட் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஜீரோ டிவைசராக வராது. பட் ஜீரோ டிவைசர்ஸ் வராத எலமெண்ட்ஸ் எல்லாமே யூனிட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கு. ஓகே, ஸ்டாப்.